பொதுவா இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேஜரான உறுப்புகள வந்து பாதிப்படையுதுங்க. ஒண்ணு வந்து இருதயம். ஸோ பொதுவா யாருக்கெல்லாம் அதிக ரத்தத்தில வந்து சர்க்கரை அளவு அதிகமா இருக்கோ, நம்மளுக்கு சான்சஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் கண்டிஷன் மாரடைப்பா இருக்கலாம், கொழுப்புகள் படியிறதா இருக்கலாம். ஸோ அப்ப ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதிக அளவுல நம்ம பார்க்கலாம். அண்ட் 2வது மோஸ்ட் காமன் அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னிங்க. ஸோ இதோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்னால வரக்கூடிய நெஃப்ரான்னா கிட்னி. ஸோ டயாலிசிஸ்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிவியர் கண்டிஷனில் நிறைய பேருக்கு வந்து பாதிப்பை நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயின். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சர்க்கரை வியாதி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஞாபக மருதி ரீசெண்டாக அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காரணம் சர்க்கரை அதிகமாக ஆக ஆக நம்ம மூளைகளில் இருக்கிற செல்களில் வந்து திறன்கள் கம்மியாயிட்டு அல்சைமர் டிசீஸ் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கேரண்டீடு இல்லை. பட் நிறையா பேருக்கு இது ஏதாவது 1-2 வரதை நம்ம பாசிபிலிட்டி பார்க்குறோம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தாலோ கண்டிப்பாக எங்களை நீங்கள் அணுகி எங்களுடைய ட்ரீட்மெண்ட் மூலியமாக 6 மாதத்தில் உங்கள் சர்க்கரையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஸோ கீழே ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் தகவலை எங்கள் டீம் உங்களுக்கு ஃபோனில் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நன்றி.